ஷிகமாரு, நம்ம டார்கெட்டை சுத்தி வளைச்சிட்டோம். நான் பாத்துக்கிறேன். ஒரு வழியா பிடிச்சிட்டேன்ல. இந்த மிஷனையும் கச்சிதமா முடிச்சிட்டோம். ரொம்ப நன்றி பசங்களா, என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் செல்லும். இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது, சரியா? இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணியை காணன்னு ஓடி இருப்பேன். இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. என்ன குருநாதரே, உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் நான் ஏதோ கொஞ்சம் தேறிட்டேன் தானே. குருநாதர்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு கோனஹமரு. உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்ல. என்னுடைய அழகான ஜூட்சுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் கூட திரும்பல. ஹே, இது அட நீயா? நருட்டோ வந்துட்டியா? ஹே ஷிகமாரு, நீயா? இவன் தான் நருட்டோன்னு சொன்னா நருட்டோவே நம்ப மாட்டான். வளர்ந்துட்ட. சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. என்ன சொல்ல வந்தனா, நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கான். ஆமா, அப்படியே மாறிட்டாலும். பாவம் பாத்தீங்கன்னா விட்டுரு சாக்குரா. ககாஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக் சுத்தமா பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். அவசரமா எங்க போறாரு? அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்க படிக்காம தூக்கம் வரதில்ல. என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதின புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷியை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? அடுத்து என்ன பண்ண போற நருட்டோ? நான் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? புரியாத மாதிரி நடிக்காத. நான் சூனின் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல சூனின் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான். Oh come on! இந்த ககாஷி சென்சைக்காக நம்ம நாள் முழுக்க இங்கேயே வெயிட் பண்ணணுமா? ஏன் கத்துற? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு. சும்மா கதை விடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நான் ஒரு பயங்கரமான ஜூட்சுவை கத்துக்கிட்டேன். அத பத்தி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அத நேரடியா பார்க்கணும். அப்பதான் மறந்தே போச்சு. திரும்ப வந்ததுல இருந்து நான் இச்சிராக்கு ராமன் ஒரு பவுல் கூட சாப்பிடவே இல்ல. நீ மட்டும் கிடையாது, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றோம்? நேரா இச்சிராக்கு ராமனுக்கு போலாம் வாங்க. சரி. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்த அந்த 2 குழந்தைங்க எங்க போனாங்க தெரியலையே. ககாஷி சென்சே வாங்க. உங்களை எதிர்த்து நாங்க ஜெயிச்சதால எங்களுக்கு நீங்க ராமன் வாங்கி கொடுக்கணும். நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால என்னால வர முடியாது. நல்ல கதை சொல்லிட்டு போறாரு. இந்த பில்டப் எல்லாம் அந்த புக்க படிக்கிறதுக்காக தான். அக்கறையே இல்ல. அப்ப வேற வழியே இல்ல. பயங்கரமா பசிக்குது. சரி, நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? ஓகே ஓகே, ஆனா நீ இத வாங்கி கொடுக்கணும்.
எனக்கு டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போலாமா? கொஞ்சம் இருங்க. அவனுக்கு ராமனை நான் வாங்கி தரேன். நீ இங்கதான் இருப்பன்னு நான் நினைச்சேன் நருட்டோ. யுருகா சென்சை. சரி, சாக்குரா எங்க உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன். வேற யாராவது பில்லு கட்டுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரும்போதே சாக்குராவையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் இச்சிராகு ராமன் மட்டும் தான். இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. நருட்டோ, காலங்காத்தால என் கடைக்கு வந்து என் மூஞ்ச பார்த்து என்னோட சாப்பாடு நல்லா இல்லன்னு குறை சொல்றியா? உன்ன ககாஷி சென்சை வந்துட்டாரு. எப்பவும் போல லேட்டு தான். ஹலோ சென்சை, ஒரு புது டீமா, இதுதான் நம்மளுடைய முதல் மிஷன். கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துகிட்டா நல்லா இருக்கும். தொண பேசிட்டு இருக்காத, வாய் மூடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? ககாஷி சென்சே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் உனக்கு தெரியாதா? என்ன நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்கே. அடேங்கப்பா, பழையபடி திரும்பவும் மிஷனுக்கு போறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, என்ன மிஷன் கொடுத்தாலும் அது அமைதியே ஏத்துக்கோ. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. கவலையப்படாத, நான் ரொம்பவே மாறிட்டேன். நம்புறேன்பா, நம்புறேன். என்னது, கேரவானுக்கு நாங்க எஸ்கார்ட்டா போகணுமா? கம் ஆன். இப்ப என்ன, உன்னால இந்த வேலை எல்லாம் பண்ண முடியாதா? ஆமா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. தகுதிக்கு நான் எப்படி இந்த மாதிரி சி ரேங்க் மிஷனுக்கு போறது? ஆரம்பிச்சுட்டான். இதத்தான் வேண்டான்னு சொன்னேன். அவ பந்தய புறா, நான் சிங்கிள் சொரா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு நருட்டோ. நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னு வை, அதுக்கும் என்னதான் திட்டுவாங்க. எதிர்பார்த்த மாதிரியே நடந்துக்கிறான். கொஞ்சம் கூட இவன் மாறல. நருட்டோ, உனக்கு திறமை அதிகரிச்சிருச்சு, ஆனா இன்னும் பக்குவம் வரலையே. நருட்டோ, நீ இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. அதான் புரிதல் வரணுமேன்னு இந்த மாதிரி ஈஸியான மிஷனை கொடுக்கறேன். எனக்கு ஈஸியான மிஷன் வேணும்னு நான் கேட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க தலைவியே, இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மிஷனுக்கான தகவல் இதுல இருக்கு. சரி. தேர்ட் ஹோக்காகேவ ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் எப்பவும் என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு செயல்படுவாரு. என்ன இப்ப என்ன சொன்ன?